ஹாய், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜிஆர்டி சில்வர் காயின் வாங்கலாமா, மியா சில்வர் காயின்ஸ் வாங்கலாமா, இல்லை இந்த ரெண்டு காயினுக்கும் ரேட் டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிந்த்ரா ஆப்பில், ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய ஆப்பில் வந்து ஏஜியோலலாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரிஃபைனரி காயின்ஸ் கிடைக்கிது, தனிஷ்க் பிராண்டோட காயின் கிடைக்கிது, கல்யாணோடது கிடைக்கிது, பீமா காயின்ஸ் இருக்குது, ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட காயின்ஸ் இருக்குது. இந்த எல்லா காயினுமே நீங்கள் வாங்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரு கம்மியான கிராம்ஸ் வாங்கிட்டு பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வாங்கலாம். மேக்ஸிமம் நான் சொன்ன இந்த காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூரிட்டியில் வந்து எந்த இஷ்யூமே இருக்காது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, இப்போ சில்வர் வாங்கி நம்ம சேவ் பண்ணுறோம், இதை வந்து சேல் பண்ண முடியுமா, மணியாக கிடைக்குமா நம்ம சேல் பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஷாப்ஸில் வந்து நம்ம சில்வரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இருக்குது. நமக்கு அமௌண்ட்டாக கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஷாப்ஸில் கொடுக்கறதுல சில ஷாப்ஸில் மட்டும் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் இப்போ நம்ம கோல்டு காயின் ஈஸியாக சேல் பண்ணிடுற மாதிரி சில்வர் காயின்ஸ் வந்து சேல் பண்ண முடியாது. ஃப்யூச்சரில் இன்னும் சில்வரோட ரேட் அதிகமாச்சுன்னா சேல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போது ஜிஆர்டியில் வாங்கினா மற்ற எல்லா ஷாப்ஸ்லேயுமே வந்து 1% தான் லெஸ் பண்ணி எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜிஆர்டி காயினை ஜிஆர்டிலே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது தான் 1% எடுப்பாங்க. இப்போ நீங்கள் லலிதாலேயோ, கல்யாணில், ஸ்ரீகுமரனில் இந்த மாதிரி வெவ்வேறு ஷாப்ஸில் கொடுக்கும்போது ஜிஆர்டியில் காயின் வாங்கியிருந்தாலுமே அதர் ஷாப்ஸ் காயின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லெஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஸோ இந்த சேம் ஷாப்னா மட்டும்தான் கம்மியான பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணுவாங்க. சில கடைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஷாப்லேயே வாங்கியிருந்தாலுமே சில்வர் காயினுக்கு 5% வந்து லெஸ் பண்ணிட்டு தான் எடுக்கிறாங்க. இது ஷாப்புக்கு ஷாப் வந்து டிஃபர் ஆகுது. இப்போது என்னோடய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வாங்குகிற காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் பேர் வந்து ஜிஆர்டியில் வாங்குவாங்க. நிறைய பேர் இப்போ வந்து தனிஷ்கோட காயின்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஆஃபரில் கிடைக்கிது அப்படின்றதால. அதனால நான் உங்களுக்கு இந்த ரெண்டு காயின்ஸையும் வச்சு கம்பேர் பண்ணி போடுறேன். அதனால மற்ற காயின்ஸ் வந்து பியூரிட்டி கம்மி, மற்ற கடையில் வாங்குறது வந்து கம்மி அப்படின்ற மாதிரி இல்லை. நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இந்த ஜிவா காயின்ஸ் கூட ஆஃபரில் இருக்கே மிந்த்ராவில், நீங்கள் சொல்லலைன்னு சொன்னீங்க. அந்த காயினும் நல்ல காயின் தான். உங்களுக்கு மியாவை விட கம்மியாக கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 161 ருபீஸ். இந்த டைம் வந்து சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட்டான டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில்வரோட தேவைகள் ஃப்யூச்சரில் அதிகமாக இருக்க போது. உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கலில், சோலார் பேனல்ஸில், இந்த மொபைல் சிப்பில், இன்னும் நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்க்கு வந்து அதிகமாக தேவைப்படுது. அதனால சில்வர் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மியாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ நம்ம வாங்கிட்டு சடனாக கம்மியாகுது அப்படிங்கும்பொழுது நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். நம்ம வாங்கினது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. லாங் டேர்மில் பார்க்கும்பொழுது சில்வர் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இன்னும் ஒரு 1 மந்த் கழிச்சோ 2 மந்த்ஸ் கழிச்சோ திரும்ப ஒரு 150 ருபீஸ் 130 ருபீஸ்க்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை 200 ருபீஸ்க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதனால் அவங்க சேமிப்பில் ஒரு சிறிய பகுதியை வந்து சில்வரில் சேவ் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போது கம்பேரிசன் எதுக்கும் பண்ண போகிறோம் அப்படின்னா தனிஷ்குக்கும் ஜிஆர்டிக்கும் தான். இப்போது ஜிஆர்டியில் நம்ம ஒரு சில்வர் காயின் வாங்குகிறோம். இப்போ 5 கிராம் காயின் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் வருது. நேற்று நான் எஸ்டிமேஷன் வாங்கி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். நேற்று வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது 1% லெஸ் பண்ணி எடுக்கிறதா சொல்கிறாங்க. அதர் ஷாப்ஸ் காயினுக்கு வந்து 7.5%லேருந்து 10% வரைக்கும் நாங்கள் லெஸ் பண்ணி எடுப்போம். பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து உங்களுக்கு பியூராக இருந்துச்சுன்னா ஒரு 5% கூட லெஸ் பண்ணுவோம். நீங்கள் காயின் எடுத்துகிட்டு வந்தால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அதர் காயின்ஸ்க்கு மியா காயின்ஸ் எடுத்துகிட்டு போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதர் ஷாப்போட காயின் 7.5% லெஸ் பண்ணுவோம், பியூரிட்டிலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது மியாவில் 5 கிராம்ஸ் காயின் வந்து 620 ருபீஸ்னே வச்சுப்போம். 585 ருபீஸ்க்கெலாம் ஃபஸ்ட் டைம் யூஸருக்கு வந்து கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஆவரேஜாக 620 ருபீஸ் அப்படின்னே நம்ம வச்சுப்போம். நிறைய பேர் வந்து இந்த 500லேருந்து 600 ரேஞ்சில் தான் நம்ம 5 கிராம் காயின்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்போது அதை டிவைட் பண்ணி பார்க்கும்பொழுது 1 கிராம் எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, மியா காயினை 124 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். 153 ரூபாய் கோல்டு ரேட் இருக்கும்போது நான் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து ஜிஆர்டியில் 1 கிராம் காயின் வந்து 159 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம். சேம் ரேட் இருக்கும்பொழுதே. ஏன்னா இதுக்கான மேக்கிங்
மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாமே கொடுத்து நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அதனால். சரி, இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது நமக்கு 10% போகாதுல்ல, ஜிஆர்டியில் தான் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன்னா ஜிஆர்டிலே நான் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் நான் உங்களுக்கு இப்போ கால்குலேஷன் சொல்கிறேன். இப்போது நம்ம வாங்கிட்டோம், 153 ரூபாய் இருக்கும்போது நான் அப்போவே போய் சேல் பண்ணோன்னா 1% லெஸ் பண்ணாங்கன்னா 151 ரூபாய் 50 பைசாக்கு வந்து ஜிஆர்டி காயின் எடுத்துப்பாங்க. அதர் ஷாப் காயினுக்கு 7.5%ன்னு சொன்னாங்க இல்லையா, நான் மேக்ஸிமம் 10% வச்சே போடுறேன். 10% லெஸ் பண்ணிட்டாலும் 138 ரூபாய்க்கு எடுத்துப்பாங்க. அப்போ 124 ரூபாய்க்கு வாங்கி எக்ஸ்சேஞ்சில் அது 138 ரூபாய்க்கு போடும்பொழுது நமக்கு லாபமாக தானே இருக்கும். சரி, அன்னைக்கே வாங்கிட்டு அன்னைக்கே கொடுக்கும்போது நமக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, அதில் நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில்வர் ரேட் 200 ருபீஸ் போயிருச்சு அப்படின்னா, இப்போது என்கிட்ட சேம் 5 கிராம் ஜிஆர்டி காயினும் இருக்குது, 5 கிராம் மியா காயினும் இருக்குது. நான் எக்ஸ்சேஞ்சுக்கு ஜிஆர்டிக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போது வந்து ஃபஸ்ட்டு வாங்கின 5 கிராம் வந்து மியாவில் 620 ருபீஸ்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணது. செகண்ட் ஜிஆர்டியில் வாங்கின 5 காயின் வந்து நான் வாங்கும்போதே 800 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருக்கேன். அன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து 200 இருக்கும்பொழுது 5 கிராமுக்கும் அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். இப்போது ஜிஆர்டி காயினை நான் எடுத்துகிட்டு போகிறேன். 1000 ருபீஸில் ஒரு 1% லெஸ் பண்ணால் 10 ருபீஸ் லெஸ் பண்ணிவிட்டு 990 ருபீஸ்க்கு வந்து எனக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ போட்டு எடுத்துப்பாங்க. நான் கோல்டு வாங்கும்போதும் சரி, சில்வர் வாங்கும்போதும் சரி, இந்த காயினை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இப்போ பண்ணும்பொழுது 990 ருபீஸ்க்கு வந்து எனக்கு வேல்யூ போடுவாங்க. உங்கள் பில்லில் வந்து 990 ருபீஸ் வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் வாங்கினதே வந்து 800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், விற்கும்போது 990 ரூபாய்க்கு விற்றுருக்கேன் அப்படின்னா எனக்கு லாபம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் சில்வர் ரேட் போச்சுன்னா 5 கிராமுக்கு 190 ரூபாய் தான் எனக்கு வந்து கெயினாக இருக்கும். இதுவே நான் அன்னைக்கு ஜிஆர்டி காயினுக்கு பதிலாக இந்த மியா காயின் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 10% லெஸ் பண்ணுவாங்க. 10%னா 100 ரூபா. அப்போ 900க்கு வந்து என்னோடய காயினுக்கு வந்து வேல்யூ போட்டு கொடுப்பாங்க. 7.5% தான், ஆனால் நான் 10%ன்னு போட்டே உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்போது 900 ருபீஸ். நான் வாங்கினதே 620 ரூபா தான், ஆனால் எனக்கு கெயின் வந்து பார்த்தீங்கன்னா 280 ரூபா பக்கம் கிடைக்குது. இங்கே ஒரு 5 கிராம் காயின் நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக இங்கே ஒரு 6 கிராமாக கூட நீங்கள் வாங்கிடலாம். அப்போ 1 கிராம் சில்வர் உங்ககிட்ட வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். சரி, ஓகே, அது 200 ரூபா போனால். இதுவே 175 ரூபா ரேட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 கிராம் காயினில் நமக்கு 66 ரூபா வந்து லாபம் கிடைக்கும். ஜிஆர்டி காயினாக இருக்கும் பொழுது 866 ரூபா வேல்யூ நமக்கு வந்து 800 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த பர்சன்டேஜ் 1% டிடெக்ட் பண்ணினாலும் 800 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருப்போம். அன்னைக்கு வந்து 1% லெஸ் பண்ணால் 866 ரூபா வரும். அப்போ நமக்கு ஜிஆர்டியில் வாங்கும்போது 66 ருபீஸ் தான். இதுவே வந்து 10% அவங்க லெஸ் பண்ணுறாங்க இதுலனாலும் 86 ருபீஸ் கம்மி பண்ணாங்கன்னா கூட நம்ம வந்து 780 ருபீஸ்க்கு வந்து கொடுக்க முடியும். அப்போ நம்ம வாங்கும்பொழுது இந்த மாதிரி ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி கம்மியாக வாங்குகிறோம். ஆக்சுவலி அதோட எம்ஆர்பியுமே 870 ரூபா தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கூப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி வாங்கும்போது நமக்கு கம்மியாகுது. அதோட எம்ஆர்பிலேயே வாங்கணுன்னா ஜிஆர்டி காயினை விட மியா காயின் ரேட் அதிகம் தான். இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாங்குங்க. அப்படி இல்லைனா பெட்டர் வந்து நீங்கள் சில்வர் ஆர்டிகல்ஸாக வாங்குறதுக்கோ இல்லை கோல்டு ஜுவல் வந்து எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ண போகிறீங்கனாலோ லாங் டேர்முக்கு எந்த ஒரு ஷாப்பில் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஷாப்லேயே நீங்கள் சில்வர் காயின் வாங்கி சேவ் பண்ணலாம். இந்த 10% ரிடக்ஷன் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா. இல்லை நான் எந்த ஷாப்பில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன்னே டிசைட் பண்ணல அப்படின்னா எந்த பிராண்ட் காயினாக இருந்தாலும், இப்போ ஜீவா பிராண்டாக இருந்தாலும், பீமாவாக இருந்தாலும், மியாவாக இருந்தாலும் பியூரிட்டி நல்லா இருக்குங்கும் போது அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் டிடெக்ட் பண்ண தான் போகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இல்லை நான் இங்கே தான் வாங்கி இங்கே தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன், இந்த லாஸ் எனக்கு பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாதுன்னா நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். நான் ஜஸ்ட்டு சொல்லிட்டேன். ஃபைனல் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா மியான்னு இல்லை, எந்த காயின் வந்து உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்குதோ கம்மியான ரேட்டில் கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த கடையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் வாங்கும்போதே கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்கிறதால உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் தான் வந்து கிடைக்கும். ரேட் வந்து இப்போ 160 ரூபா சில்வர் இருக்கும்போதே 170 ரூபா கொடுத்து வாங்கிட்டிங்கன்னா அந்த 170க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு லாஸே கிடையாது. அதாவது லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது. அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. சில்வரோட ரேட் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது. நம்ம எவ்வளோ கிராம்ஸ் மெட்டலை ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் இங்கே விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆஃபர்ஸ் செக் பண்ணி எங்கே வாங்கினா பெட்டராக இருக்கும்னு கொஞ்சம் பியூரிட்டி கம்மியாக இருக்கிற காயின்
வாங்கிட்டிங்கன்னா லாஸ் தான். 999 செக் பண்ணிவிட்டு பியூர் சில்வரான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அப்படி வாங்கும்பொழுது எக்ஸ்சேஞ்ச் ஃப்யூச்சரில் பண்ணும்போது நமக்கு லாபம் தான். பட் வந்து எனக்கு கேஷாக வேணும் சில்வர் காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினா நீங்கள் சில்வர் பக்கம் போக வேண்டாம். நீங்கள் டிஜி கோல்டு யூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிக்கலாம். இல்லை மில்லிகிராம்ஸில் கூட டிஜி கோல்டில் போடணும்னா நீங்கள் காயின்ஸ் வாங்கி வைக்கலாம். உங்களுக்கு கேஷாக வேணும் அப்படின்னா நீங்கள் கோல்டில் சேவ் பண்ணுங்கள். இல்லை நான் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குகிறேன் அப்படின்னா நீங்கள் சில்வர் காயின் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ஷாப்பில் வந்து சில்வர் காயின் வாங்குறீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.